இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, அன்பினால் உண்டாகும் குணநலங்கள். அன்பினால் உண்டாகும் குணநலங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 20 வசனங்கள் வரை நம்ம வாசித்தோம். ஏறக்குறைய 10 வசனங்கள் நாம் வாசித்தோம். அதில் நாம் முதலாவது தியானிக்க ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 16வது வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு அழிலே சொல்லலாமா? இப்போ முதல்ல அன்பு, அன்புனா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். யாருக்குன்னா தெரியுமா அன்புனா என்ன? பாசம்னா அன்பு, அன்புனா பாசம், பாசம்னா அன்பு. இப்படியே இன்னைக்கு பூரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் முடிவு கிடையாது. ஆமாம் தானே? அப்போது அன்புனா என்னன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு, எதை வச்சு சொல்லுவீங்க? உனக்காக தன் ஜீவனையே கொடுத்ததுனால அவர் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக அன்புக்கு தாயின் அன்பை பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. தாயின் அன்பு, அன்புக்கு அன்புக்கு அடையாளமாக அம்மா அன்பை சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேலானவர். அல்லேலூயா. இது இங்கே என்ன தாயின் அன்பு எங்கே சொல்லப்பட்டதுன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்காக அதற்கான அந்த குழந்தை வர்றதுக்கான என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன விடணுமோ, எதை எடுக்கணுமோ அதையெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இவங்க பத்தியம் இருப்பாங்க, இவங்க மருந்து சாப்பிடுவாங்க. இது என்ன இது நியாயம்? குழந்தைக்கு சளி பிடிச்சுன்னா இவங்க ஏன் மருந்து சாப்பிடணும், பத்தியம் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க பாலை தான் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த பால் வழியால் குழந்தைக்கு சிக்கு வருதுன்றதுனால அந்த மருந்து அவங்க சாப்பிட்டு, அந்த மருந்து பால் மூலமாக அந்த மருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அன்பு. அதாவது ஒருத்தருக்காக எதையாவது நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அன்பு. இயேசு உனக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் அன்பு. நீங்கள் மற்ற நிறைய தெய்வங்கள்லாம் உண்டு, அவங்கெல்லாம் உயிரை எடுக்கிறதான தெய்வங்கள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரை உங்களுக்காக கொடுக்கிற தெய்வம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் ஆயுதங்களோடு இருப்பாங்க. இயேசு மட்டும்தான் எந்த ஆயுதமும் இல்லாமல் கை விரித்து அழைக்கிறது போல நிற்பார். எல்லாரும் என்கிட்ட வாருங்கள் என்று அழைக்கிற அந்த அன்பு கரம், நீட்டப்பட்ட கரங்களோடு கூட இயேசு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நமக்கு இப்போ தெரியும் அன்புனா. இப்போ எதையாவது ஒன்று அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறோம், அவங்க நமக்கு விரோதி, உதவி பண்ணுமா? நமக்கு விரோதிகளுக்கு உதவி பண்ணுமா? பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க நம்ம இப்போ உதவி அவங்களுக்கு பண்ணணுன்ற உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க அது வேறு மாதிரியே எடுத்துக்குவாங்க, அதனால் பண்ண மாட்டோம். அப்போ யாருக்கு உதவி பண்ணுன்னா, நம்ம அந்த கொடுக்குற எண்ணம் நமக்கு எப்போ வருதுன்னு சொன்னால், அந்த அன்பு நமக்குள்ளே வரும்போது தான் கொடுக்கணுங்கிற எண்ணமும் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. அதுதான் இங்கே 15 படிங்க. அதாவது சகோதரனை, அதாவது சகோதரன் மீன்ஸ் கூட பிறந்தவங்க மட்டும் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள் சகோதரிகள். அவங்கள பகைக்கிறவங்க, அதாவது நாமெல்லாம் எப்படி சகோதரன் சகோதரிகள், நீங்களும் நானும் எப்படி சகோதரன் சகோதரி? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒருத்தருடைய இரத்தத்தினால நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம அதனால நம்ம
சகோதரன் சகோதரன். அவங்க இப்போ நம்ம இப்போ கூட பிறந்தவங்க எப்படி உங்களுக்கு சகோதரன் சகோதரியாக இருக்காங்க? அவங்க ஒரே வயத்தில் பிறந்ததுனால அவங்க என்னவா இருக்கிறாங்க? சகோதரர்களாக சகோதரிகளாக. அப்போ அதே போல தான் நாம் சகோதரன் சகோதரி எப்படி தெரியுமா? ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த வசனத்தின் 15வது வசனம், சகோதரருக்காக மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். அப்புறம் மனுஷ கொலை பாதகன் இவனோ அவனுக்குள்ள நித்திய ஜீவன் நிலை நிற்காது என்று அறிவீர்கள். அப்புறம் 16வது வசனத்துல முழுமையா சொல்றாரு, அவர் 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 யார்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, ஆமென், கொடுத்ததினாலே, அவர் ஜீவனை உனக்காக எனக்காக கொடுத்ததினாலே அன்புனா என்னன்னு அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, அடுத்து சொல்றாரு, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லமா. நாம நம்ம சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க, நீங்க தப்பா மாத்தி படிக்காதீங்க, எடுக்க இல்லை கொடுக்க. எடுக்கவா கொடுக்கவா? நல்லா சொல்லுங்க, ஞாபகமா பார்த்து சொல்லுங்க. அப்ப எடுக்கக்கூடாது, ஜீவனை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா மனுஷ கொலை பாதகன். 15வது வசனத்தில் அப்படித்தான் படித்தோம். மனுஷ கொலை பாதகன். அதை கொடுத்தா அன்பு. ஒரு குணம் தெரியுங்களா? முதல்ல அன்பின் குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக நாம கொடுக்கிறவர்களாக, ஜீவனையும் கொடுக்கிறவர்களாக நாம இருப்போம். அதுதான் அன்பின் முதல் குணம். இரண்டாவது குணம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். மறுபடியும் படிங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இப்போ ரெண்டாவது கவனிங்க. முதல்ல பார்த்தோம் அன்புனா என்னது? மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய குணத்தை, கொடுக்கிற குணம் உள்ளவங்க அன்பு உள்ளவங்க, எடுக்கிற குணம் உள்ளவங்க மோசமானவங்க. அப்போ இயேசுவின் குணம் கொடுக்கிற குணம் அதானே. ஆண்டவர் எனக்காக உனக்காக ஜீவனையே கொடுத்தார். மற்ற இன்னத்தை கொடுக்காம விட்டுருவார் நமக்கு இல்லையா? ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால அவருடைய அன்பு என்னதென்று அதில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ரெண்டாவதாக ரோமர் 13:10 அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ரெண்டாவது கவனிங்க, அன்பு 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 இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பொல்லாப்பு செய்ய மாட்டாங்க. அதாவது என்னன்னா, பழிக்கு பழி. இப்போ நீங்கள் எனக்கு தீமை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பதிலுக்கு நான் தீமை செஞ்சிட்டேன்னா அது அப்போ ஆண்டவர் தேவையில்லைல்ல. ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அப்போ நான் என்ன செய்யலை? பொல்லாங்கு செய்யலை. அப்போ நான் இப்போ ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்போ சொல்றாரு, உன்னை தொடுகிறவன், அப்போ நீ பதிலுக்கு பதில் தொட்டுட்டீன்னா அவரை என்ன பண்ண விடலை? செயல்பட விடலை. அப்போ அவர் செயல்படணும்னா நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண. அவர் யுத்தம் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவர் மேல பாரத்தை வச்சுட்டு சும்மா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அன்புடைய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் பொல்லாங்கு செய்யாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பதிலுக்கு பதில்
சொல்லிவிடுவோம் நம்ம. என்னை ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டினார். ஆரம்ப காலங்களில் கூப்பிட்டு மிரட்டார். அவர் பேசின வார்த்தையெல்லாம் மோசமான வார்த்தையெல்லாம் பேசினார். அமைதியாக கேட்டுட்டேன். அப்புறம் அவர் கேட்டார், நான் என்ன பேசினாரு நீ கவனிக்கிறேன். இல்லை, அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லி இப்படி சொன்னால் எப்படி சார் பேச, இந்த வார்த்தை கவனிங்களேன், நீ என்ன அப்படி ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், நீ என்ன பிடிங்கிடுவியா அப்படின்னு சொல், நீ என்ன பிடிங்கிடுவியா இப்படி சொல்லிட்டு இப்படி சொன்னால் நான் என்ன சார் பேசுகிறேன். இப்போ நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ திரும்ப அவரை சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இப்படி நீங்கள் சொன்னால் நான் எப்படி சார் பேசுறது. இதுதான் முள்ளால் குத்துற மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு தெரியாது. இது கேட்குறவங்களுக்கு எழுதி கேட்குறவங்களுக்கு அவர் பாவம் இப்படி என்னப்பா திட்டுறியப்பா, ஏன்பா திட்டுற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப அந்த வார்த்தையை நம்ம அவரை போட்டு திட்டுறோன்னு அர்த்தம். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம அன்புனுடைய முதல் குணம் கொடுக்கிற குணம், அன்புனுடைய இரண்டாவது குணம் பொல்லாங்கு செய்யாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதிலுக்கு பதில் அவங்க எப்போ ஒரு வாட்டி சீ போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை வஞ்சம் வச்சிருந்து இவங்க எப்படா இவங்க கிட்ட வந்து மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கினே இருந்து அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லிட்டாதான் இவங்களுக்கு திருப்தி. சரி, அதனால உனக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடையாது, பழி தீர்த்துக்கிட்ட, அவ்வளோதான். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, இயேசுவனுடைய பிள்ளை அந்த அன்புங்கிற குணம் உனக்கு இருந்தா பொல்லாங்கு செய்ய தோணாது. அல்லேலூயா. ரெண்டாவது குணம், பிறருக்கு பொல்லாங்கு செய்ய கூடாது, செய்ய தோணாது, செய்ய விடாது. மூன்றாவது குணம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 8:1. ஒரு எல்லைய சொல்லலாமா? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கவனிங்களேன், விக்கிரகங்களை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் கேட்கலங்க, நீங்க நான் கேட்டேன்னு நினச்சிக்கிடாதீங்க. விக்கிரகங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்படித்தானே இருக்கு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து நமக்கு அறிவு இருக்கு. ஓகே தானே? அறிவு இருக்கா? இருக்கு. அப்போ அறிவு இருந்தா என்ன செய்யனா, அறிவு இருந்தா இருமாப்பு வராது. அந்த அறிவோடு கூட அன்பு இருந்தா இருமாப்பு வராது. அறிவோடு கூட அன்பு இல்லைன்னா இருமாப்பை உண்டாக்கும். அதுதான் அங்கே உள்ள விஷயம். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும், அறிவோ இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த வசனத்தை நம்ம பாரு, வெளியேந்து எதுவும் சொல்ல தேவையில்லை. பைபிளில் இல்லாததே கிடையாது. பைபிளில் எல்லாத்தையும் வெளியேந்து எதுவும் இதில் ஓமானமாக வேற அதில் இருந்து அந்த புக்கிலேருந்து இந்த புக்கிலேருந்து கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிளில் இல்லாத ஒன்று எங்கேயுமே கிடையாது. பைபிளில் எல்லாம் இருக்கு. பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு எல்லாம் பைபிளில் இருக்கு. பைபிளில் இல்லாத ஒன்று வேற எங்கிருந்தும் நீங்கள் எடுக்கவே முடியாது. இப்போ பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து நமக்கு அறிவு இருக்கு, சரியா? அப்போ அறிவு என்ன செய்யக்கூடாது? இருமாப்பை உண்டாக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன செய்து, அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறது. ஆனால் அன்பு என்ன செய்து? பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. இப்போ மூணாவது நீங்க கவனிங்க, அன்பு என்ன செய்து? பக்தி விருத்தி என்னும் குணத்தை உண்டாக்குகிறது. அன்பு இருக்கிறவங்க பக்தியா இருப்பாங்க. அன்பு இல்லாதவங்க, அறிவு இருக்கிறவங்க இருமாப்பா இருப்பாங்க. இதான் விஷயம். இது எல்லாமே நமக்கு பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்பா இருக்கிறவங்க
பக்தியில் விருத்தி அடைஞ்சிருப்பாங்க. அறிவாளி ரொம்ப பயங்கர நாலேஜ் பவர் இருக்கு அப்படின்னா அவரு ஆமாம் நட உட பாவனை எல்லாமே கொஞ்சம் தலை தூக்கி இருக்கும். அறிவு பக்தி விருத்தியில் வளர்ந்துருக்கோம். அன்பு பக்தி விருத்தியில் வளர்ந்துருக்கோம். அறிவு இருமாப்பில் வளர்ந்துருக்கோம். இப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அறிவா அன்பா? அறிவு இல்லைன்னாக்கா அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க, அன்பு இருந்தா எல்லாரை விட அறிவில் சிறந்தவர்களாக மாறலாம். அன்பு எல்லாத்துக்கும் பேஸ், அடிப்படையே அன்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் ஒரு புஸ்தகம் ஒரு 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 அதிகாரம் முழுக்க 1 கொரிந்தியர் 13 என்கிற அதிகாரம் முழுக்க அன்பை பற்றியே பேசப்பட்டிருக்கும். அதில் கடைசி வசனம் 13:13 உலகத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இது மூணுத்திலுமே எது பெருசு? அப்ப விசுவாசம், நம்பிக்கை, ஏங்க விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால தானே ஆபிரகாம் நீதிமானாய் விளங்கப்பட்டான். ஆமா தானே? அப்போ விசுவாசத்துக்கு முக்கியம் கொடுக்கல, நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை தான் தேவ பலன், அதுக்கும் முக்கியம் கொடுக்கல. எதுக்கு முக்கியம்? அன்புக்கு முக்கியம் கொடுக்கப்படுது. ஏன்னா அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவன் பேரில் இருக்கிற பக்தியை அதிகரிக்க பண்ணும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தியை உண்டாக்கும். இப்போ நமக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா அப்படின்னா அன்பு தான் வேண்டும். காரணம் அது பக்தி விருத்தி உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இப்போ மூணாவது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுங்க? அன்பு மூணாவது குணம், அன்பின் குணம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். முதல் குணம் மற்றவர்களுக்காக தன்னையே கொடுக்கிற குணம் அன்புக்கு உண்டு. இரண்டாவது அன்பு பொல்லாங்கு செய்யாத நல்ல குணத்தை உடையது அன்பு. மூன்றாவது அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதனால் அன்பின் குணம் என்ன? பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பா இருக்கிறவங்கள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க பக்தியா இருப்பாங்க. நீங்க விசுவாசிகளை அவங்கள சரியா பக்தியா இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒன்றும் போய் ஆராய்ச்சிலாம் பண்ணவே தேவையில்லை. அன்பா இருக்கிறாங்களா அறிவா இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா போதும். அறிவா இருந்தாங்கன்னா இருமாப்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அன்பா இருந்தாங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறது முக்கியமா அறிவோடு இருக்கிறது முக்கியமா? ஆண்டவரோடு இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், நம்மளை பார்த்து ஒருத்தர் முட்டாள்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன முட்டாள்னு சொல்ல, என்னோட கூட இருக்கிற ஆண்டவரை சொல்கிறாங்க, அது எனக்கு அவசியம் இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஆமாம் தானே? நான் இப்போ ஆண்டவரோடு இருக்கிறேன், என்ன ஒருத்தர் முட்டாள்னு சொன்னால் என்ன இல்லை, என்னோட கூட இருக்கிற ஆண்டவரை சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. நான்காவதாக 1 யோவான் 4:18 ஆமேன். இப்போ நாலாவதாக நம்ம அன்பை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்புறம் பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இப்போ நம்ம முதல்ல அறிவு அன்பு ஒப்பிட்டு பார்த்தோம். அறிவா அன்பா? அன்புன்னு பார்த்தோம். இப்போ பாருங்களேன், அன்பா பயமா? இப்போ பயம் நம்ம நீங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சொன்னீங்களா தெரியல, பசங்க கிட்ட இப்போ சொல்றது, நீ எனக்கு பயப்பியா கடவுளுக்கு பயப்படுவியா? இதெல்லாம் நாங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பண்ணியிருக்கிறோம். அவன் டக்குன்னு நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன், டப்புன்னு கண்ணுக்கிட்ட கழுகி எடுத்துன்னு வர்றது, அவன் அப்படி அலறுவான். அப்போ பார்த்தியா, நீ கடவுளுக்கு பயப்படல, எனக்கு தான் பயப்படுற. அது
நம்ம யார் வேற எதனா வந்து விழுந்தா கூட நம்ம டக்குன்னு அது வந்து தன்னை தற்பாதுகாப்புக்காக அந்த முகம் தன்னை இது பண்ணிக்கும். அது பயம் கிடையாது. உண்மையிலேயே நீ கடவுளுக்கு பயப்படுறியா மனுஷனுக்கு பயப்படுறியானா எதுலேருந்து தெரியுமா தெரியும்? நீ உன்னுடைய செயல்கள், நீ நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது நம்ம எதை சொல்கிறோம்? அறிவு இருமாப்பை காட்டுது, அதே நேரத்தில் அன்பு தேவ பக்தியை காட்டுது. அது மாதிரி நீங்கள் பாருங்கள், அன்புக்கும் பயத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, நீ மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவிக்கும். கண்ணினா ஆபத்து வரவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது எதுனோ ஒன்று வர வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தை உண்டாக்கும், மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வரவிக்கும். அப்போ கண்ணினா ஆபத்து, ஆபத்தை வரவிக்கும். ஆபத்து வரவிக்கிறது பயம், ஞானத்தை வர வைக்கிறது கடவுளுக்கு பயப்படுற பயம். இப்போ இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் மனுஷனுக்கு போகிறான் ஒரு வழியில் போனால், நம்ம ஏதாச்சும் போகிறோம் நம்மளை பார்த்து நின்று முறைச்சி பார்த்துட்டு கத்தி எடுத்து ஓங்கி உன்னை எண்டிக்காந்தாலும் நான் இன்னைக்கு வெட்டிடுறேன், வெட்டாத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, கவனிங்க, நம்ம ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் திடீர்னு வண்டி விட்டு இறங்கினா, பெரிய வீச்சு வாழை எடுத்தான், ஓங்கி வெட்டுற மாதிரி ஓங்கிட்டு நிறுத்திட்டு, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு என் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புறப்பட்டு போயிட்டான். இப்போ நாம் வந்து உக்காந்து நிம்மதியாக மூச்சு விட முடியுமா? தண்ணி குடிக்க முடியுமா? சாப்பிட தான் முடியுமா? தூங்க தான் முடியுமானா தூக்கமும் வராது, பசியும் எடுக்காது. யாரா இருக்கும்? சொன்னானே அவன் யாரா இருக்கும்? எப்படி அவனுக்கு நமக்கும் பகை வந்திருக்கும்? எப்போ வருவான்? ராத்திரிக்கு வருவானா, காலையில் வருவானா? மொத்த தூக்கமும் நிம்மதியும் போயிடும். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பயம்தான் நிறைய பேருக்கு இருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பு இருந்தால் அந்த பயம் புறம்பே தள்ளப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கவனிக்கணும், அன்பானது பயத்தை புறம்பே வெளியே தள்ளிடும். புறம்பென வெளியே. பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய ஆற்றல் அன்புக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு நிலைச்சிருந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அதில் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு மயிறு கூட கீழே விழாது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, குளிச்சா கொட்டுது, சும்மா தலைவாரினா கொட்டுது. இதுவே சாதாரணமாக கொட்டுற இந்த முடியே ஆண்டவர் உத்தரவு இல்லாமல் கொட்டாதுன்னா, உனக்கு ஒருத்தன் தீங்கு செய்யணும்னா ஆண்டவருடைய உத்தரவு இல்லாத செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நம்ம தேவையில்லாத பயப்படுறோம். இப்போ சில நேரத்தில் நமக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடு இல்லை வீட்டில், ரொம்ப பயப்படுறோம். சாப்பாடு இல்லையே, நாம் கூட இருந்து பார்த்துக்கலாம், நம்ம கூட இருந்துக்கலாம், கையில் சின்ன குழந்தை வச்சுங்கிறோமே, அது பசியாட கத்துமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயம் வரும். ஒரு சில பயங்கள் தவிர்க்க முடியாத பயங்கள் வரும். நான் சொல்கிறேன், எந்த பயமாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடிஞ்ச பயமாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத பயமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் இது எல்லாம் புறம்பே தள்ளப்படும். அல்லேலூயா. இந்த 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 இது எப்படி அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நான் விசுவாசியாக இருக்கும்போது ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். ஆனால் நாங்களாம் மாதிரி இல்லைங்க, அவங்களாம் ஊழியம் செய்தது, நாங்களாம் ரொம்ப சொகுசாக ஊழியம் செய்கிறோம், எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு நாங்கள்லாம் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு. எங்களுக்கு முன்ன ஊழியம் செய்தவங்களுக்கு சைக்கிள் கூட கிடையாது. எவ்வளோ தூரம்னாலும் நடந்து தான் போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும், நடந்து தான் போகணும். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும். நான் எங்கள் காலத்தில் வந்து சைக்கிள் இருந்துச்சு, போயிட்டு உடனே ஊழியம் செய்யிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு முந்தைய காலத்தில் சைக்கிள் கூட கிடையாது. அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க தெரியுமா? நடந்தே போய் பயணம் செய்து ஊழியம் செய்தாங்க.
அப்போ எங்களை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ தேவன் அந்த கஷ்டமே இல்லாத ஊழியம் செய்யும்படி உதவி செய்தார். எங்களுக்கு பின் வர போகிறவங்க அதை விட இன்னும் ஈஸியாக ஊழியம் செய்யும்படி தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். இப்படி அது நம்ம இதை பார்க்கலாம். இது பாருங்கள், அந்த காலத்தில் அந்த பல்லாவரம் பகுதியில் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர், பல்லாவரம் பகுதியில் ஊழியம் செய்தார். அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. விசுவாசம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விசுவாசம். மருந்து ஊசி எதுவும் போட்டுக்க மாட்டாங்க, மருந்து ஊசி எதுவும் போட்டுக்க மாட்டாங்க. அப்படி பயங்கரமான கடுமையான விசுவாசம். இப்போ நம்ம அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சின்னதாக தலைவலிச்சா கூட, ஜுரம் அடிச்சா கூட உடனே டாக்டர், நமக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, உடனே பார்த்துக்கிறோம், ஊசி போட்டுக்கிறோம், மருந்து போட்டுக்கிறோம், என்னென்னமோ போட்டுக்கிறோம். அப்போது அவங்களுக்கு ஃபேமிலி டாக்டரும் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது, எல்லாத்துக்குமே இயேசு தான். ஒரு ஜெபம் பண்ணி ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு இயேசுவின் ரத்தம்னு குடிச்சிடுவாங்க, அதுதான் மருந்து. அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ கடுமையான விசுவாசம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த காலத்துக்குள்ள இருக்கிற வசதி அந்த காலத்தில் இல்லை, விசுவாசிங்க கையிலையும் இல்லை. விசுவாசிங்க இப்போ கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களும் வறுமையில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களால எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த நேரத்தில் இவருக்கு விசுவாச ஊழியம், கர்த்தர் சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பாடு, அந்த மாதிரியான கஷ்டமான ஊழியம். பசங்க 2 நாளாக சாப்பிடல, இருக்கிற தண்ணியை குடிச்சு குடிச்சு வயிறு ரொப்பி இருக்கிறாங்க. பிள்ளைங்க மயக்கமே வந்துடுச்சு, என்னால் முடியல அப்படின்னு பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அம்மா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க. அப்பா அம்மா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, ஏசப்பா கிட்ட. ஏசப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா பிள்ளைங்க படுற கஷ்டத்தை எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்பா சொன்னார் திடீர்னு, அப்பா இன்னைக்கு 2 நாளாக நம்ம உபவாசமாக வந்து ஜெபம் பண்ணுறோம், நாளைக்கு கர்த்தர் நம்முடைய உபவாச ஜெபத்தை கேட்க போகிறார் அப்படின்னா. எப்படிப்பா? பையன் ரொம்ப காது அடிச்சுக்கின்னு பேசுகிறான், மூஞ்சிலாம் சுருங்கி போய் காது அடிப்பு பயக்கத்தில் பேசுகிறான். எப்படி? நாளைக்கு நாம் உபவாச ஜெபம் முடிக்கும்போது மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு பிரியாணி கொடுக்க போகிறார், மட்டன் பிரியாணி கொடுக்க போகிறார், ஆட்டுக்கறி பிரியாணி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போல்லாம் பிரியாணிங்கிறது இப்போ சர்வசாதாரணம். பிரியாணிங்கிறது இப்போல்லாம் சர்வசாதாரணம். தடிக்க விழுந்தால் பிரியாணி குண்டானில் தான் விழணும். அந்த காலத்தில் பிரியாணிங்கிறது எப்போவோ ஒரு விசேஷத்துக்கு மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் வந்து வசதியாக இருக்கிறவங்க தான் அது செய்வாங்க. மற்றபடி சாதாரணமாக சாப்பாடு, ரசம், சாம்பார் வச்சு செய்கிறவங்க தான் பெரும்பான்மையான செய்கிறவங்க. இந்த பிரியாணி செய்கிறவங்க வந்து ரொம்ப ரேர். இவர் சொல்கிறாரு, பாஸ்டர் சொல்கிறாரு, விசுவாசிங்க ஒருத்தர் கூட வசதியானவங்க கிடையாது. இவர் சொல்கிறாரு, நாளைக்கு நமக்கு கர்த்தர் மட்டன் பிரியாணி கொடுக்க போகிறாருன்னாரு. பொய் சொன்னாலும் சொல்லலாம், கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லியிருக்கலாம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிள்ளைங்க நம்பிட்டாங்க, இவரும் நம்புகிறார் ஆண்டவர் செய்வார்னு. 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. மெய்யாவே பிரியாணி வாசனை வருதுங்க. இங்கே இல்லை, அங்கே. நீங்கள் அதுக்குள்ளே திரும்பி பார்க்குறாங்க, பிரியாணி வாசனை. யாரா நமக்கு சொல்லாமல் எத்தன்ட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு அப்போ வாசனை வந்தது. ஆண்டவர் சொல்கிறார் பாஸ்டருக்குள்ள மனசுக்குள்ளே, என்ன நம்ம சொன்னோம், பிள்ளைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அவருக்குள்ள அப்போ கூட கொஞ்சம் அவிசுவாசம் வந்து போகுது. அப்புறம் இவர் கீழே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, இவங்க எப்படா முடிப்பாங்கன்னு. மணி 1 ஆச்சு, முடித்தாங்க. வந்து போய் கது தட்டுறாரு, கது மூடிக்கின்னு ஜெபம் பண்ணிக்கிறாங்க, கது தட்டுறாரு. போயிட்டு கது தட்டோன்னே, என்னப்பா சோத்திரம், வணக்கம் சார் அப்படின்னாரு. வணக்கம்ப்பா, என்னப்பா? இல்லை, எங்கள் பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், பிரியாணி செய்தோம், மட்டன் பிரியாணி. நீங்கள் இங்கே ஊழியம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு கொடுக்கணுன்னு மனசுக்குள்ளே தோணுச்சு, அதனால் நிறைய பிரியாணி எடுத்தாந்துருக்கிறேன், தயவுசெய்து அதுக்கு பாருங்கள், தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா கவனிங்க, பிள்ளைங்களை சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் அப்பா பாஸ்டரு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கவனிங்க,
நாம விசுவாசத்தினால சொல்ற எதுவும் கர்த்தர் கேட்பார். நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு சொல்லி பாருங்களேன். அவர் எனக்கு செய்வார். அவர் என்னை காப்பாற்ற வல்லமையுள்ளவர். அவர் என்னை பாதுகாக்க வல்லவர். அவர் என்னை உயர்த்த வல்லவர். அவர் எனக்கு உணவு கொடுக்க வல்லவர். சொல்லி பாருங்களேன், நிச்சயமாய் கொடுக்க வல்லவர். நீங்க நான் சொன்ன அந்த பல்லாவரம் பாஸ்டர் மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு யாருமே தெரியாது. எந்த வெளிநாட்டு பணமோ எந்த உள்நாட்டு பணமோ எனக்கு கிடையாது. சாலமோன் இப்போதான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். அது கூட வெளிநாட்டு பணம் வந்து அவனுடைய சம்பாத்தியமாக தான் வருமே தவிர வேற எந்த விதத்திலும் பணமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த ஊருக்கு வந்தபோது நான் கர்த்தரை நம்பி வந்தேன். என் மனைவி நான் வர்ற கஷ்டத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு பக்கத்தில் இந்த இடத்த விட்டு மிச்ச இடம்லாம் ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டிருப்பாங்க. கொல்லமோடு ஃபுல்லாகவே இந்த இடத்துல எதுவும் இந்த பக்கம்லாம் வீடுங்களே கிடையாது. ஃபுல்லாக கொல்லமோடு வேர்க்கடலை போட்டிருக்கும். அப்போது கூலி 10 ரூபா தான் ஒரு நாளைக்கு. காலையில் போனால் 2 மணி வரலும் களை வெட்டணும். இப்போல்லாம் டைமுக்கு போகிறாங்க. 2 மணி நேரம் டைமுக்கு அது கஞ்சி சாப்பாடு செய்து கொடுக்கணுமா, அப்படியே கையில் பிடிச்சின்னு இருக்கணும் பொழுது, கல்லுக்குட்டியே கையில் பிடிச்சிட்டே கொடுக்கணும் பொழுது வெட்ட சொல்லி. இப்போ ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அப்போ காலையில் வேலைக்கு போனால் 2 மணி வரலும் கொத்தணும், 10 ரூபா கூலி. என் மனைவி கேட்குறேன், நான் வேணா கலைக்கு போட்டோமா 10 ரூபா கிடைக்கும். இல்லை நான் சொன்னேன், நான் சம்பாதிச்சிட்டு தானே இருந்தேன். உத்திரமேரில் இருக்கும்போது சைக்கிள் ஷாப் வச்சுருந்தேன். சைக்கிள் வாடகை விட்டு சம்பாரித்தேன். எலக்ட்ரிஷியன் வேலை செய்வேன், அதுலேயும் சம்பாரித்தேன். நான் இன்னும் சும்மாவாக கிடந்தேன். என்ன ஆண்டவர் அனுப்புனாருன்னா அவர் எனக்கு சாப்பாடு போடுவார். நீ சும்மா இரு போதும், ஜெபம் மட்டும் பண்ணுனேன். இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற இந்த நிலைமைக்கு உயர்த்தினது ஆண்டவர் தான். அல்லேலூயா. நீங்கள் அந்த நம்பிக்கையை உண்மையாக வச்சு பாருங்களேன். நமக்கு சில நேரத்தில் தோணும், போய் எடுத்துக்கலாமா, வேலை செய்யலாமா, போகலாமா, வரலாமா. ஆனால் வேலை செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. கலப்பையின் மேல் கை வச்சும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஊழியத்துக்குன்னு வந்துட்டு பிறகு கொஞ்சம் கஷ்டமாக்குது, வேலை செய்யட்டுமா அப்படின்னு யோசிக்கூடாது. வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது. வேலை செய்துகிட்டே ஊழியம் செய்யறது தப்பு கிடையாது. ஊழியம் செய்துட்டு வேலை செய்யறது தப்பே கிடையாது. வெளிநாடுகள்லாம் வந்து வேலையும் செய்வாங்க, ஊழியமும் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அழைத்து பொருத்தனை பண்ணி ஊழியத்துக்கு வந்து விட்டால் நான் வேலையும் செய்வேன் ஊழியம் செய்வேன் சொல்லக்கூடாது. ஒரே எஜமானுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யும். அழைத்து வந்துட்டேன்னா, விட்டுட்டு வந்துட்டேன்னா திரும்பி போகக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி பின்னிட்டு பார்க்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரால் போஷிக்க முடியாதபடி அவர் கை குறுகி போகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் நான் பயந்துருந்தேன்னா என்ன இருக்கும்? பயம் என்ன பண்ணியிருக்கோம்? நான் பூரணப்பட்டிருக்க மாட்டேன், ஒரு ஊழியக்காரனை நின்று இருக்க மாட்டேன், இன்னைக்கு உங்கள் முன்னே தைரியமாக சொல்ல மாட்டேன். அப்போ நான் அந்த பயத்தை புறம்பே அந்த பயம் நீங்கள் அன்பு எனக்குள்ள, தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருந்ததுனால நான் என்ன ஆயிட்டேன்? பயம் எனக்கு புறம்பாக தள்ளப்பட்டு விட்டது. நான் தள்ளலை, என் ஆண்டவரே அதை புறம்பாக தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? 4 பார்த்துருக்கிறோம். 5வதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? இப்போ 5வதாக மறுபடியும் படிக்கலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலாக யோசிங்களேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே இருந்த அன்பு இப்போ இருக்கா? எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சு தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊருக்கு வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தார். நான் அவரை ரொம்ப கேலி பண்ணேன். தெரிஞ்சு இல்லை, தெரியாமல்.
தெரியாமன்னா அவரை கேலி பண்ணுறது முட்டாள்தனம்னு தெரியாமல். ஏன்னா பசங்களாக கூடின உடனே நாம் என்ன பேசுகிறோன்னு நமக்கு தெரியாது, புத்தி மங்கிடும். அப்போ ஒரு 4 பேர் கூடினாவே போதும், புத்தி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாது. அவங்க ஜாலி தான் அங்கே தோணும். நானும் அந்த ஜாலியில் ஒன்றா சேர்ந்துட்டேன். புத்தி மங்கி போச்சு. பயங்கரமான அரட்டை அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அவரு கத்தி கத்தி பாடுறாரு. மைக்கில் அது எவ்வளோ கத்தின்னா பிரயோஜனம், ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் சத்தம் அவர் சத்தத்தை விட, அவர் வயசானவர், நாங்கள் 20, எங்கள் சத்தம் அவர் சத்தத்தை விட எங்கள் சத்தம் மேலோங்கிச்சு. அப்போ அவர் சொன்னார், அவர் அப்போ வந்து பொய்ச்சலூரில் பொய்ச்சலூர்லேருந்து ஊழியத்துக்கு எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார், உத்தரமேரூருக்கு. அப்போ அவர் வந்து ஊழியத்துக்கு வந்திருக்கும்போது நாங்கள் இப்படி பண்ண சில நிமிஷம் அவர் என்ன பண்ணார், இந்த தம்பிங்க மரியாதையாக சொன்னார், தம்பிங்க சிலுமிசம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ண விட மாட்டுறாங்க, அதனால் நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், ஜபம் பண்ணிக்கிறோம், யாருன்னா இருந்தால் வாங்க. நாங்கள் முதல்ல எங்கள் ஊரில் 2 பேர் எப்பவுமே சாமி ஆடுவாங்க. அவங்கள நாங்கள் ஊரில் சாமின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் கிட்ட வரும்போது அவர் கை நின்றார், 2 பேருமே ஆளை காணும், கீழே விழுந்து பிறந்துங்கிறாங்க. அப்போ நினச்சேன், ஓ இவங்களால இவங்க சாமின்னு நினச்சிருந்தோம், கட்சியாக இருந்தாலும் அவரை விட பெரிய சாமி பழுகுது, இவங்களை விட பெரிய சாமி பழுகுதுன்னு நினச்சிட்டு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? மந்திரவாதிங்கிற பயம். இவரே நாங்கள் அவரை மந்திரவாதின்னு நினச்சிட்டேன். அவர் என்ன பண்ணார், அப்புறம் பார்த்தா எங்கள் ஊர் தெருவில் அப்போ ஒரு மொத்தம் 20 வீடு 25 வீடு இருக்கு. இப்போ 2 தெரு, அந்த 20 வீடு 2 தெருவாயிடுச்சு, பழுகி பெருத்து இருக்கிறாங்க. அப்போது அந்த 20 வீடு தான் அந்த ஒரு தெரு, எங்கள் தெரு ஃபுல்லாக 20 வீடு தான், 4 பேரால் வந்த உருவான 20 வீடு அது. அந்த தெரு ஃபுல்லாக அவங்க தான் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கினாங்க. இப்போ இருக்கிறது நாங்கள் 4 பசங்க தான், கத்திட்டுமே ஜெபம் பண்ணுறதுக்கு தடையாந்துமே இந்த 4 பசங்க தான். அவர் எனக்கு பக்கு பக்குன்னு ஒதுக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சாமின்னு இருந்தவங்களே இப்போ கீழே உழுந்து கிடக்குறாங்க, நம்ம நிலமை என்ன ஆவறதுன்ற ஒரு பயம் வந்துச்சு. உடனே அப்போது நாங்கள் சொன்னேன், டேய் நீங்களும் போய் முட்டி போடுங்கடா அப்படின்னு. நீனா அப்படின்னா, நான் தான் அதில் தலைமை தாங்கி நடத்துகிறேன். நானும் தான்டா அப்படின்னு போனோம், எல்லோரும் முட்டி போடணும். நான் கடைசியாக போய் முட்டி போடுறதுல அந்த ஒரு காலை ஊனி ஒரு காலை முட்டி போடுறது, ஏன்னா முட்டி போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் சரி எல்லோரும் போடுறாங்களே, பயந்துக்கிட்டு போய் முட்டி போட்டுக்கிறேன், ஒரு காலை ஊட்டி போட்டு அப்படின்னு நிற்கிறேன். அப்புறம் தலைமையில கை வச்சு என்னென்னமோ பண்ணார் அவர், ஒன்றும் புரியல. இப்போ தான் போய் யோசிக்கிறேன், அப்போ ஒன்றுமே தெரியாது எனக்கு. அவர் கையா கூடவே எழுந்து, சார் இந்த மலையாளம் அவர்கிட்ட இப்போ சமரசம் ஆகிட்டேன்ல, இப்போ தைரியமாக பேசலாம், நான் மந்திரவாதி நினச்சிக்கிறேன், இந்த மலையாள மந்திரன்றாங்களா அதுவா சார் நீங்கள் பண்ணுது அப்படின்னு. அவர் என்ன பண்ண தெரியுமா, இல்லை தம்பி நீ கூட செய்யலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஊருக்கு போய் சேர்ந்துட்டார். 2 நாள் தூக்கமே வரலைங்க. அவர் கொடுத்த ட்ராக்ஸில் அவர் அட்ரஸ் எடுத்து தூக்கின்னு கிளம்பி பல்லாவரம் பஸ் இறங்கி அவர் ஊருக்கு பொய்ச்சலூருக்கு பஸ் பிடிச்சி போய் அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து, எப்போ சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னே நடந்து அவர் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு போனேன். அவர் அந்த மலைக்கு எல்லாம் உடைச்சி அந்த ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கும், அந்த மலைக்குள்ளே குடைஞ்சி எடுத்துட்டாங்க. அது பெரிய தண்ணி தேங்குற இடம், அதில் நிறைய மக்கள் அங்கே தான் குளிப்பாங்க. அந்த மலைக்கு மேலே அவருடைய வீடு. அந்த வீட்டில் ஒரு சுற்றி முள் கொம்பு கட்டி வேலி போட்டு வச்சுருக்கார். நல்ல கவனிங்க, நான் அவரை கேலி பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஜெபம் பண்ண விடாதபடி தடுத்தவன். நான் போய் நிற்கிறேன், அவர் அங்கேருந்து எழுந்து வந்து என்னை வந்து என்னப்பா தம்பி யார் வேணும்னு கேட்குறாரு. என்ன அடையாளம் தெரியல அவருக்கு. நான் சொல்கிறேன், அன்றைக்கி நேற்றுக்கு முந்தா நாள் வந்து நீங்கள் எங்கள் ஊரில் சுவிசேஷம் சொன்னீங்களே, அப்படி எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அந்த ஊரா, ஆமாம் அப்படின்னு. ஆமாம் அந்த தம்பி பையனா நீ அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. என்ன விஷயமா அது? இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி நான் கேட்டேன், நீ கூட பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, நான் எப்படி பண்ணுறது அதை கேட்டுன்னு போகிறதுக்காக வந்துக்கிறேன். அடப்பாவி இதை கேட்கறதுக்காட அவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு இட்டு போய் என்ன வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே பாருங்க, நல்லா கேளுங்க, அப்போ இருந்த அன்பு இப்போ இருக்கிற அன்பு யாரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதே கிடையாது. அப்போ இருக்கிற அன்புக்கும் இப்போ இருக்கிற அன்புக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன். அப்போ முகமறியாத எண்ணெய் அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறான் அப்படின்ற ஒரே காரணத்தினால வீட்டுக்குள்ளே அழைச்சி போய் எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் 2 பையன் 1 பொண்ணு அவங்க கணவன் மனைவி 5 பேரும் எனக்கு பணிவிடை செய்கிறாங்க.
எனக்கு கவனிக்கிறாங்க, விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அன்பு ஆச்சரியமான இருந்தது எனக்கு. அந்த அன்பு எனக்கு இன்னி வரலாம் ஆச்சரியமா இருந்தது. இப்போ எங்கள் வீட்டுக்கு யாருன்னா ஊழியக்காரர் வராரு, ஊழியக்காரே வராரு, யாரையுமே நம்பி இணங்கிறது கிடையாது. வந்தால் என்ன கேட்க போகிறாருன்னு தெரியலையேன்னு பயத்தோடு போய் அவர்கிட்ட பேசுகிறோம். சோத்திரம் சோத்திரங்க ஐயா, சோத்திரையா, நான் இங்கே பாஸ்டர். அப்போ தான் திக்குன்னு வலிக்குது, என்ன பாயிண்ட் வைக்க போகிறாரோ அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டாங்க. இப்போது சமீபத்தில் வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, இப்படி சொல்கிறார் ஆண்டவர், என்கிட்ட இப்படி பேசுகிறார், உங்கள்கிட்ட போய் கேட்க சொன்னார், உங்கள்கிட்ட வாங்கி சொன்னார், இப்படின்னு அதாவது அதிகார தோரணையில் காசு கேட்க ஆரம்பித்தார். ஒரு முறை நில்வாயிலேருந்து ஒரு பாஸ்டர் ஜெயகரன் அவர் பேர், அவர் என்கிட்ட ஒரு லெட்டர் போட்டார். முதல்ல பாஸ்டர் கர்த்தர் என்ன உங்கள்கிட்ட அனுப்பி காசு வாங்கி சொன்னார் அப்படின்னார். நான் பதிலுக்கு லெட்டர் போட்டேன், உனக்கு சொன்ன ஆண்டவர் எனக்கு சொல்லட்டோன்னாரு அப்படின்னு பதில் லெட்டர் போட்டேன். திரும்பி அப்போல்லாம் இந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் எனக்கு. அப்போ திரும்பி ஒரு நாள் வந்தார், பாஸ்டர் நான் லெட்டர் போட்டேனே அப்படின்னாரு. ஆமாம் லெட்டர் போட்டிக்கு பதில் லெட்டர் போட்டேனே. இல்லை கர்த்தர் என்னை அனுப்புனார், உங்கள்கிட்ட காசு வாங்கி ஊழியம் செய்ய சொன்னாருன்னாரு. எவ்வளோ வாங்க சொன்னார்? 1 லட்ச ரூபா தான் சொன்னார். அப்போல்லாம் எனக்கு 10 ரூபாயை பார்க்கறது பெரிய கஷ்டம். அந்த 10 ரூபாயே என்னால் முடியாது, இவர் எவ்வளோ கேட்குறாரு? 1 லட்சம். அப்படியா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர் என்கிட்டையும் கொஞ்சம் சொல்லும்படி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் சொன்னார்னா நான் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு அனுப்பிவிட்டேன். இப்போ பாருங்களேன், அப்போ இருந்த அன்பு பிரதிபலன் எதிர்பாராத அன்பா இருந்தது. இப்போ இருக்கிற அன்பு யாருன்னா பேசுறாங்கன்னாவே பயமா இருக்குது, ஏன்னா கேட்டுருவாங்களோ, இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ இருக்கிறவங்க அன்பு இப்படிதான் இருக்கு. ஆனால் நான் சொல்ற அன்பு பாருங்க, முகமறியாத எண்ணெய் வீட்டுக்கு வர வைத்து 5 பேரும் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க அவங்க பொண்ணு 3 பேரும் அவங்க எனக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இயேசுவின் அன்பு இதை செய்ய வைத்தது. இப்போ இந்த அன்பு இருக்கா? நம்ம ஒருத்தர்கிட்ட இணங்கி நம்மளால பேச முடியுதா? பேச முடியாததுக்கு என்ன காரணம்? என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன கேட்டுடுவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோங்கிற பயம் நமக்கு வருது. ஏன்னா இப்போ நான்லாம் நிறைய அடிபட்டிருக்கேன். நிறைய பேர் ஐயா நான் ஊழியம் செய்யறதுக்கு வந்தேன் ஐயா, பஸ் பேர் இல்லையா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் கட்சை பார்த்து ஏமாத்துறோன்னா இருப்பான். ஒரு அம்மா வயசானவங்க ஊழியத்துக்கு வந்தேன்யா இப்படியா அப்படின்னு, நான் விசுவாசிங்கிட்ட சொல்லி அவங்கள சாப்பாடு கொடுங்க, அவங்க உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கங்கன்னு. அது என்ன பண்ணிச்சின்னு சொன்னால், இவனை தூக்கி அவங்க இந்த வீட்டுக்கிற ஆம்பளையை கூப்பிட்டு அந்த பக்கத்து வீட்டு பொம்பளையை கூட இணைச்சிடுச்சு, இந்த பொம்பளையை கூப்பிட்டுமே அந்த வீட்டு ஆம்பளையை கூட இணைச்சி விட்டுடுச்சு. பேச்சில் ஒரே சலசலப்பாகுது. என்னடான்னு விசாரிச்சா இவளுக்கும் காரணம் யாரு? அந்த அம்மா தான். அப்பவே கூப்பிட்டு உனக்கு உதவி செய்ய போய் இப்போ நாங்கள் பெரிய உபத்திரவத்தில் இதோடு மாட்டின்னு இருக்கிறோம், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஐயா அப்படியா மரியாதையா சொல்கிறோம், ஓடி போயிடு. அடிக்காத அளவுக்கு துரத்த வேண்டியதாக போச்சு. அப்போல்லாம் அண்ணாதுரை பிரதர் சபையில் விசுவாசியாக இருந்தார். அப்போ எப்பவுமே என் கூடவே இருப்பார். கொஞ்ச நேரம் அங்கே இருப்பார், 90% என் கூட தான் இருப்பார். அவருக்கு என் கூடவே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுவார், என் கூடவே எங்கே போனாலும் ஊழியத்துக்கு என் கூடவே வருவார். என் கூடவே 90% நிறைய நேரத்தை செலவிடுவார். அப்போ என்ன பண்ணாருன்னா அவர், அம்மா எங்கள் பாஸ்டர் கோவம் வராது, வந்துச்சு உன்னை பொழந்து போட்டுருவார், ஓடி போயிடு அப்படின்னு மிரட்டி துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் அதோட நின்றுச்சு அந்த பொம்பளைன்னா இல்லை, இன்னொரு வாலிப பெண்ணை இட்டுன்னு வந்துடுச்சு. 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஒரு வாலிப பெண்ணை இட்டுன்னு வந்து இது எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்கலான்னு பார்க்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கும் எங்கள் மனைவிக்கும் சேர்த்து ஒரு ஆப்பு வைக்கலான்னு பார்த்து இப்படி பண்ணுது. அப்போது அவர் அன்றைக்கி நான் வெளியே போயிருந்தேன், வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, வீட்டில் வந்து பேசியிருக்காங்க, ஐயா வெளியே போயிருக்கிறாரு, நீங்கள் அவர் வந்த பேர் வாங்கன்னு இவங்க அனுப்பிட்டாங்க. நேராக அண்ணாதுரை பிரதர் போய் பார்த்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் முன்ன மாதிரி கிடையாது, வந்தார்,
உன்னை வெட்டியே போச்சிடுவார், ஓடி போயிடுன்னு சொல்லி துரத்தி விட்டார். யோசித்து பாருங்களேன், இப்போ இருக்கிற அன்புக்கும் அப்போ இருக்கிற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது அன்பு, இப்போ இருக்கிற அன்பு நம்ம வெளிப்படையாக காட்ட முடியல. காட்டினா எதாவது சொல்லிடுவாங்களோ, எதுவாவது கேட்டுருவாங்களோ, எதுவாவது பேசிடுவாங்களோங்கிற பயத்தோடு நம்ம அன்பு செலுத்துகிறோம். ஆனால் ஒரு சொல்லட்டுமா, அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த வசனத்தை படிக்கலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை, அன்பு இருந்தால் போதும். அவங்க எவ்வளவு செய்திருந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன பண்ணியிருந்தாலும் அவங்கள செப்போ இருந்து நல்லா இரு அப்படின்னு சொல்ல தோணும். இல்லைன்னா சாபம் இட தோணும். அன்பு இருந்துச்சுன்னா சரி போம்மா நல்லா இரு அப்படின்னு சொல்ல தோணும். நீ சரி போம்மா நல்லா இருமா அப்படின்னு சொன்னால் உனக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம், பாவங்களை மன்னிக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் அந்த பாவத்தையோ எப்போ ஒன்று செய்ததை நினச்சி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கேன், உனக்குள்ளே என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு நீ என்ன பண்ணுற? எப்போ நடந்த விஷயத்த அவங்கள சொல்லி நம்ம இவர் பண்ணார்ல, நம்ம வியாசர் லாரன்ஸ், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஆடுவாரே, இயேசு ஒருவரே. என் தேவன் ஆடுவாரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி கலங்க வைப்பார்கள். என் கடன்களையே சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஆண்டவரே மன்னிச்சிடுவாரு. நம்ம ஆளுங்க மன்னிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அவன் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டானே, அவன் அப்படி அன்னைக்கு சொல்லிட்டானே. ஆண்டவரே பாவத்தெல்லாம் மன்னிச்சு கடலின் ஆழத்துல தூக்கி போய் போட்டாரு. சுவரேன்னு இருந்த பாவங்களை வெண்பஞ்சு போல மாத்திட்டேன்றாரு. ஆனா நாம் என்ன பண்ண மாட்டோம்? அதுக்கு ஒத்துக்கலாம் முடியாது. பாவம் தான். ஆனா அன்பு இருந்தா திரளான பாவங்களை போட்டு மூடிவிடும். போட்டு பள்ளத்தில் தள்ளி அந்த பாவத்தை மூடி மண்ணு போட்டு மூடிடும். பிறகு பாகம் வெளியே வரவே வராது. ஆறாவதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? அன்பு ஆமாங்க. முதல்ல மட்டும் சொல்லுங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பதில பார்த்துக்குங்க. அன்பு நீடிய சாந்தமா இருக்கும், மற்றவங்க மேல தயவு உள்ளதா இருக்கும். அடுத்தது 7வது அதே வசனம் படிங்க. அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது. அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன். அடுத்தது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? 4வது வசனத்துல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 2வது அன்புக்கு பொறாமை இல்லை. 3வது அன்பு தன்னை
புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது. நான்காவது, அன்பு இருமாப்பாய் இராது. ஐந்தாவது, அஞ்சாவது வசனம் படிங்களேன். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினையாது. இப்போ 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 7 காரியங்கள். ஒன்னொன்னா பாருங்களேன். அன்பு, முதல் ஒன்னொன்னா பாரலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 2, அன்புக்கு பொறாமை இல்லை. 3, அன்பு தன்னை புகழாது. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றியே பேசிக்குவாங்க. நம்மளால புகழப்படுறது பெருமை கிடையாது. உங்களால் நான் புகழப்படணும், அதான் பெருமை. அதே போல் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறது புகழ்ச்சி கிடையாது. உங்களை நாங்கள் புகழணும், அதுதான் புகழ்ச்சி. அல்லேலூயா. உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டா அதுக்கு என்ன பேர்? என்ன நானே புகழ்ந்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதுக்கு என்ன பேர்? தற்பெருமை, தற்புகழ்ச்சி, தற்பெருமை. வசனத்தின்படி சொன்னா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஒவ்வொரு விஷயமும் தேவன் அன்பிலே என்னென்ன வச்சிருக்கிறார் பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 2, அன்புக்கு பொறாமை இல்லை. 3, அன்பு தன்னை புகழாது, தன்னைத்தானே பீத்திக்கிட்டு தெரியாது. அப்படி சொல்லணும். ஈஸியா சொல்லணும்னா தன்னை புகழாதுன்னு சொல்றதை விட ஈஸியா சொல்லணும்னா பீத்திக்கிட்டு தெரியாது, பீற்று விடாது அப்படின்னு சொல்லலாம். 3வது, அன்பு தன்னைத்தானே புகழாது. 4வது, அன்பு இருமாப்பா இராது. அன்பு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப லகுவா அவங்க கிட்ட பழகலாம், ரொம்ப லகுவா பேசலாம். ஆனா அவங்களுக்கு இருமாப்பு இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்புறம் 5வது வசனத்தை படிங்களேன். அன்பு இருக்கிறவங்க அயோக்கியமானதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் 5, தற்பொழிவை நாட மாட்டாங்க. 6, சினமடையாது. 7, தீங்கு நினையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்புக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதல்ல எத்தனை பார்த்தோம்? ஏற்கனவே 5 பார்த்துருக்குறோம்ல. 6வது, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. 7வது, அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது. 7வது இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அந்த 4வது இருமாப்பா இராது, அது வரலாம் 7. 8வது பாருங்க, 5வது வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் கோபம் கொள்ளாது, தீங்கு நினையாது. சினம்னா கோபம், கோபப்படாது. சின்ன விஷயம். அவர் ரொம்ப முற்கோபிங்க, கோபக்காருங்க, ரொம்ப கோபக்காருங்க. அவர் ரொம்ப கோபக்காரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு அன்பு இல்லாதவர்னு அர்த்தம். உங்களை யாருன்னா கோபம் வருமா? உங்களுக்கு யாருக்குமே கோபம் வராதா? ஐயோ வரும். அதான் நான் பார்த்தேன். அப்போ உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆடா பாவி, இது கடா கேட்டுற மாதிரி. அதாவது என்னன்னா, காரணம் இல்லாம கோபம் வந்தா உங்களுக்கு அன்பு இல்லை. காரணத்தோடு கோபப்படலாம், அது தப்பு கிடையாது. இப்போ வீட்டில் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, எனக்கு அன்பு இருக்குது, என்ன வேணாலும் செய்யலாம். அவன் அக்கிரமமா பண்ணிக்கிறான், நீ என்ன வேணாலும் செய்யடா, எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா அம்மான்ற முறையில் கண்டிக்கிற அந்த கோபம் நமக்கு அவசியம். அதனால கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையில்லாத கோபம், காரணம் இல்லாத கோபம், அந்த கோபம் வரக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே
கொதிக்கிற மாதிரி கொதிக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் பூனை காசல் மாதிரி ஒத்தக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் எண்ணெய் கடாயில் போட்டு வறக்கிற மாதிரி வறக்கக்கூடாது. அப்போது கொஞ்சம் சாந்தம், கோவப்படணும், ஆனால் நியாயம் இல்லாமல் கோவப்படக்கூடாது. ஒன்பதாவது 6ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அடுத்தது 9வது, நான் இப்போ 9 அன்பின் குணங்கள் என்ற தலைப்பில் 9 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு நடுவில் 7 இந்த 6, 7, 8க்கு 2 வசனத்தில் 7 காரியங்களை சொன்னேன். ஆனால் அந்த 7 காரியங்களும் 3 வசனத்துக்கு 2க்குள்ள உட்பட்டது தான். அதாவது பார்த்தீங்கன்னா 6 என்ன சொல்லி கொடுத்தேன், 6 என்ன சொல்லி கொடுத்தேன், ஆமாம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அப்படின்னு பார்த்தா. 6 அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. 8 5வது வசனம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு செய்யாது, தீங்கு நினையாது அப்படின்னு பார்த்தோம். 9வது 6வது வசனம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படுறதுக்கு சத்தியத்தில் சந்தோஷப்படுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? என்ன சொல்லுங்க? இது மாதிரி கேட்பீங்கன்னு நான் தெரிஞ்சுதான் நாங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டோம். சொல்கிறோமா அப்படியே ஒரு போக்கெல்லாம் போயிடணும், திரும்பி திரும்பி கேள்வி கேட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நீங்கள் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கறதுக்கு தான் கேட்டேன், உங்களை இது பண்ணுங்க, நோட் பண்ணுறதுக்காக இல்லை. என்ன விஷயம்னா, அநியாயத்தில் சந்தோஷம், சத்தியத்தில் சந்தோஷம், இதுக்கு 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. சத்தியத்தில் சந்தோஷம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால சந்தோஷப்படுறது சத்தியத்தில் சந்தோஷம். கர்த்தருடைய சத்தியமே இல்லாத இடத்துல நம்ம சந்தோஷமாக்குறோம்னா அதுதான் அநியாயத்தில் சந்தோஷம். கர்த்தருடைய வசனம், இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் கூடுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கர்த்தருடைய வசனமே கிடையாது, சத்தியமும் கிடையாது, கர்த்தருடைய ஆவியும் கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே கைத்தட்டி அப்படின்றீங்கன்னா அங்கே என்ன கிடையாது, அங்கே அநியாயம் இருக்கு, சத்தியம் கிடையாது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சத்தியத்தில் சந்தோஷப்படுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லும் போது சில விஷயங்களுக்கு சிரிச்சிங்களா? தப்பு தானே, அது சிரிச்சு தப்பு தானே. சபையில் போய் சிரிக்கலாமா அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, சத்தியத்தில் சந்தோஷப்பட்டீங்க. அப்போ அது என்ன கிடையாது, தவறே கிடையாது. சத்தியத்தில் சந்தோஷப்படலாம், ஆனால் அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது. அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு 4 பேர் ஒன்றா கூடுறோம், அங்கே சத்தியமும் சொல்லப்படலை, ஆவியானவரும் இல்லை, ஜபமும் கிடையாது, ஆனால் சந்தோஷம் கை கட்டி கம்பீர சத்தம் வருது. அங்கே என்ன சத்தம், என்ன சந்தோஷம்? அது அநியாய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நம்மை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக சிலரை ஒருத்தரை, இப்போ நாம் 4 பேர் கூடனா ஒருத்தரை அசிங்கப்படுத்தி 4 பேர் சந்தோஷப்படுவோம். ஒருத்தர் யாராவது இழிச்சவன் மாட்டிக்குவான், அவனை போட்டு அமுக்கி அவனை தோல் உரித்து அவனுக்கு கயிறு திரித்து அவனை அசிங்கப்படுத்தி அதை குளிர் காயிறுத்து. அப்போ அவனை என்ன பண்ணுறோம், நம்ம அவனுக்கு அநியாயம் செய்கிறோம். இப்போ புரியுது அநியாயம் செய்கிறதுன்னு என்னென்னு? அப்போது என்னென்னா, அந்த ஒருத்தர் அங்கே அசிங்கப்படுறாரு, ஒருத்தர் அவமானப்படுத்தப்படுறாரு, ஆனால் 4 பேருக்கு அது சந்தோஷம். ஆனால் இங்கே பாருங்கள், யாருமே அசிங்கப்படலை, யாருமே வருத்தப்படலை, யாருமே நோஸ்கட் பண்ணப்படலை, ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. காரணம், இது சத்தியத்தில் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ தான் இந்த வித்தியாசம் தெரியும். அநியாயத்தில் உண்டாகிற சந்தோஷம், சத்தியத்தில் உண்டாகிற சந்தோஷம். அநியாயத்தில் உண்டாகிற சந்தோஷம், யாராவது அங்கே ஒருத்தர் கொட்டப்படுவார், உருக்கப்படுவார், நெருக்கப்படுவார். அவரை நீங்கள் 4 பேர் பாருங்களேன், ஒன்றா கூடி பாருங்களேன்,
4 பேர் ஒன்றா கூடுற இடத்துல பாருங்களேன், ஒருத்தனை மட்டும் மொட்டை அடிப்பாங்க. அதில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இதுவானதுன்னா கோச்சிக்குவான் திடீர்னு. ஏய் என்ன பார்த்தா ஊனுவான். ஏய் உன்ன இல்லைடா அவனடா அப்படின்னா இன்னொருத்த மேலே போட்டுருவாங்க. இதை போல 4 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை போட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்களே தவிர அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் இல்லை. மற்றவங்களை வருத்தி, மற்றவங்களை காயப்படுத்தி, மற்றவங்களை அவமானப்படுத்தி வர்ற சந்தோஷம் மெய்யான சந்தோஷம் இல்லை. ஆனால் சத்தியத்தில் வர்ற சந்தோஷம் அது அன்பின் குணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம வாசித்த 9 காரியங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். அன்பினால் உண்டாகும் குணங்கள் 9. 1, மற்றவர்களுக்காக நம்மை நாமே கொடுக்கிற குணம். 2, யாருக்கும் பொல்லாங்கு செய்யாது இருக்கிற குணம். யாருக்கும் எந்த விதத்திலையும் நம்மால அவங்க நஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கக்கூடாது, நம்மால அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அதுதான் அன்பின் குணம் 2. 3வது, அன்பின் குணம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். 4, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 5, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். 6, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 7, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு தன்னைத்தான் என்ன மாற்றி விடுறீங்க பாருங்க. 6 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 7, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாய் இராது. 8, அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. தீங்கு நினையாது. இதெல்லாம் அதனுடைய அடிஷனலான குணங்கள். 9, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில். சபைக்கு போகலன்னா அன்றைக்கி பூரா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான அன்பு. அன்பின் குணங்கள். சர்ச்சுக்கு போகலனாலும் ஒருத்தர் சந்தோஷம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அநியாயத்தில் சந்தோஷப்படுறவங்க, சத்தியத்தில் சந்தோஷப்படுறவங்க அன்றைக்கி பூரா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். நான்லாம் ஒரு வாரம் அந்த உடம்பு சரியில்லாத போது 3 வாரம் சர்ச்சுக்கு போகல. இல்லை 3 வாரமும் மயக்கத்தில் இருந்தேன். அதனால் சர்ச்சுக்கு போகல, சர்ச்சை பற்றி யோசிக்கல. கொஞ்சம் நல்லா ஆகிட்டு தான் கூட என்ன பண்ணியிருப்பேன், நான் ஓடி அந்த சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லியிருப்பேன். கடைசியாக 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் கொஞ்சம் தெளிஞ்சிச்சு. நைட்டு ஒரு 12-1 மணிக்கு தெளிஞ்சிச்சு. எழுந்து உக்காந்து 3 வாரம் போய்க்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் சொல்கிறாங்க 3 வாரம் போயிடுச்சா, ஐயோ 3 ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் சாலமோன் சொல்கிறான், இப்போவே கிளம்பணுன்றான்றேன். அவன் சொல்கிறான், இல்லை டாக்டர் அனுப்ப மாட்டார் அப்படின்றான். நீ என்னடா என்னை இங்கேருந்து கொல்றதுக்கிட்டான்னு கேட்டான். அவனை உட்காந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அழுகிற அளவுக்கு அவனை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு என்னன்னா 3 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடாத போயிட்டுமேன்ற. ஆனால் உண்மையாகவே அங்கே மறுபிறவி மாதிரி தான் வந்தது. இவனுங்க 2 பேரும் மாற்றி போராடி பார்த்துக்கிட்டானுங்க. நான் எழுந்து தெரிஞ்சவனு கேட்குற கேள்வின்னா, என்னை உடனே வீட்டுக்கிட்டும் போ, என்னை சாவடிக்கா கொண்டாந்தீங்கன்னு கேட்டுக்கிறேன். அவன் அழுதுன்னு போய் காரில் உட்காந்து அழுதுங்கிறான். இவன் கேட்குறான், என்னப்பா அண்ணனை இப்படி திட்டிங்க, அது உட்காந்து காரில் உட்காந்து அழுதுங்கன்றான். அப்புறமா மறுபடியும் வந்தான், என்னடா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சர்ச்சுக்கு போக முடியாததுனால அப்படி கேட்டேன்டா, வருத்தப்படாத கோச்சிக்காத அப்படின்னு. அப்புறம் சமாதானம் ஆயிட்டான். எதுக்கு அது சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையிலேயே சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா? தேவ சமூகத்தில் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தில் தான், கர்த்தருடைய வேதத்தில் தான் சந்தோஷம் இருக்குது. மற்ற எங்கேயுமே சந்தோஷம் கிடையாதுங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா
அநியாயத்தினால் வருகிற சந்தோஷம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.